அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. மாணவர்களுக்கு மன உளைச்சல், ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஓராண்டு வீணாகிவிட்டதே, எங்களுடைய மன உளைச்சலே இருக்கணும் என்று எனக்கு தகவல் கிடைத்தவுடனே பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி அவர்களும் பாஸ் பண்ணாங்க, ஆன்லைனிலே வகுப்பு. ஆக எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலைமை? திமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல, திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள், 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ, யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. இல்லைன்னா நான் உங்க முன்னால பேச முடியுமா? நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பீங்களா? அண்ணா திமுக தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா திமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர், வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அண்ணா திமுகவில் வர முடியும். உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. ஸ்டாலின் அவர்களே, இன்றைய தினம் அந்த உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு மாநாட்டை அம்மா நடத்தினாங்க. 2015 2,42,00,000 கோடி முதலீட்டு ஈர்த்தார்கள். சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். நடைமுறைக்கு வந்த காரணத்தினால இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியிலே நாட்டு மக்கள் என்ன பலனை கேட்டார்கள்? வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு செய்தி இன்றைக்கு வெற்றி விளம்பரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டை கொடுக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று குறிப்பிட்டு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சதா? கிடைச்சதுங்களா? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை வந்துடாது, அது முதற்கட்டம். அதுக்கு பிறகு அது தொழிற்சாலை தேவையான இடம் தேவை, பிறகு அந்த தொழில் துவங்குவதற்கு நிதி தேவை, பல்வேறு துறைகளில் அனுமதி பெற வேண்டும், மத்திய மாநில அரசுடைய அனுமதிகளை பெற வேண்டும், அதுக்கு பிறகு கட்டுமான பணி. இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 to 4 ஆண்டு காலமாகும். பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அதற்குள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டைகளை அவித்து விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு பொய்யை சொல்லிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரி, இங்கிருந்து போனார்,
தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தான் போனான்னு பார்த்தா அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். இந்த வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணுறீங்க. அது இங்கேயே சைக்கிள் ஓட்டலாமே. ஏற்கனவே இங்கே தானே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க ஈசிஆர் ரோட்டில். எவ்வளவு கேவலமான முதலமைச்சர் பாருங்க. இந்திய நாட்டில் பல மாநிலம் இருக்குது. பல மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே எப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்கலாம் என்று எண்ணம் இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை,